இதுக்கு எல்லாத்துக்கும் மேலேயும் அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப மிக முக்கியமான பிரார்த்தனை. சரிங்க. இதுல வந்து வாரக்கணக்கெல்லாம் கிடையாது. சரிங்க. அமாவாசைக்கு அமாவாசை வர வேண்டியது. ஒரே ஒரு தேங்காய், சரி, 2 எலுமிச்சம்பழம், சரி, ஒரு தேங்காய் 2 எலுமிச்சம்பழம், வெத்தலை மாலை வாங்கிட்டு வந்து சுவாமிகிட்ட அர்ச்சனை பண்ணிக்க வேண்டிய. வெத்தலை மாலை சேர்த்து தேங்காயும் ஒரு எலுமிச்சம்பழம் கையில கொடுத்துருவோம் முழுசா உடைக்காம. ஓகே ஓகே. 48 சுத்து சுத்தணும். சரி. நல்லா புரியுதா? புரியுது. முதல்ல 9 சுத்துவீங்க. ஆமா. அங்க 28. குழந்தை இல்லாதவங்களுக்கு 28. அமாவாசை பிரார்த்தனை 48 சுத்தம். ஒரு மண்டலம் சுத்த வேண்டியது ஒரே நாள். சரி 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 சரி. அதான் கணக்கு இதுக்கு. சரி சரி. சுத்த வேண்டியது இதுவரையும் ஒரு 60 to 70% சக்சஸ் ஆகிருக்கு. சரி சரி. சில காரணங்கள், தவிர்க்க முடியாத காரணங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் உண்டு. சரிங்க. பிரதிஷ்டை பண்ண எல்லா விக்கிரகமுமே வலது கையில பால் பழஞ்சிருக்கும். சரிங்க. வலது கை. ஆமா. அதுல மணி இருக்கும். சரிங்க. சரியா? மணி காட்டுங்க. மணி. சரி சரி சரி. ஓகே. மணி இருக்கும். சரி. அடுத்தபடியா சொல்ல போனா இடையில குத்துவாள் இருக்கும். சரிங்க. போருக்கு புறப்படுறாரு அவரு. போருக்கு புறப்படுறாரு. அது காரணம் என்னன்னு சொல்லணும்ல. குத்துவாள். சரி சரி. அடுத்தபடியா இடது காலை கீழே ஊனி வலது காலை தூக்கி மேற்கு நோக்கி இலங்கைக்கு போறாரு. சரி. கண்டேன் சீதையும் சொல்றதுக்காக போற வேஷம். சரி சரி சரி. அதனாலதான் அவருக்கு வீராஞ்சலியர்னு பேர் வந்தது. அடுத்தபடியா என்ன சொல்ல போறாங்க, கையில வச்சிருக்காங்க. ஆமா. இது மலையோ அல்லது கதையோ அல்ல. ஜென்ம பொண்ணு ஒரு செண்டு 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கக்கூடிய மலர். ஓகே ஓகே. செண்டு பூ சொல்லுவாங்க. சரி 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 சரி. அதுதான் இவருடைய இதுல செண்டு பூ. அது செண்டு பூ. சரி சரி. ஆனா 1000 வருஷம் வரைக்கும் வீணாகாது. அடுத்த பூ பூக்கிற வரைக்கும். சரி சரி சரி. சரிங்களா? சரிங்க. இதுதான் இவருடைய பிரதிஷ்டை உள்ள சிறப்பு. சரிங்க. காலை தூக்கி போனதுனாலதான் வீராஞ்சநேயர் குத்துவாளை வச்சிருக்கிறதுனால வீராஞ்சநேயர் பேரு. சரி சரி. மற்ற கோயிலெல்லாம் ஆஞ்சநேயர் வச்சிருப்பாங்க, ஆஞ்சநேயர் வச்சிருப்பாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க. இங்க வீராஞ்சநேயர் பேருக்கு காரணம் இதான். காரில் பார்த்தீங்கன்னா ராமர் சீதை. சரி. அதாவது பிளந்து காமிச்சது தேவம். சரிங்க. ஆஞ்சநேயருக்கு முத்து மாலையை கடிச்சு ஆஞ்சநேயருக்கான பார்த்த பிரச்சனை வரும்போது இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.